At the outset, I would appreciate the team of this MBA to think of this and lawyers, the very good thought. It's a team, TEAM. Together each achieve more. That's called a team. Team under Isaac Mohanlal and Saravana Kumar. We have to appreciate them. Two things I have to tell. One thing and all. This function started in Tamil Thai வாழ்த்து. In Supreme Court, there is a Friday group is there. Every Friday, we invite sitting judges or former judges or senior counsel to talk about some subject, law subject. The Friday group is a library too and all. Every Friday, last week and all, 324 meetings were held. Apart from that, we have started a Tamil Uchadivimandra Vazhakkariஞர்கள் இலக்கிய கழகம் தமிழ். நவம்பர் மாதம் ஆரம்பித்த இலக்கிய கழகம் ராமசூரனின் தான் அதை துவக்கி வைத்தவர். அடுத்து விஸ்வநாதன், அடுத்து சுந்தரேஸ்வர், இப்படிப்பட்ட தமிழ் பேசுகிற ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பேசினார்கள். அதே போல வழக்கறிஞர்களும் 200 வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு மீட்டிங்கும் 200 லாயர்ஸ் வருவாங்க. தமிழ்ல பேசுற போது என்ன அன்பம், அதுவும் டெல்லியில 200 லாயர்ஸ். அதே போல நீங்களும் ஒரு ஃப்ரைடே மீட்டிங் ஆரம்பிங்க. அதே போல இலக்கிய கழகத்தை நீங்களும் ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தமிழ்ல ஆர்கியூ பண்ணலாம். தமிழ் ஆர்கியூ பண்ணா கிளைண்ட்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஜட்ஜஸுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஜஸ்ட் செங்கோட்டையர்கிட்ட தமிழ்ல ஆர்கியூ பண்ணேன். அவர் அலோவ் பண்ணது நான் பேசினேன். நான் தமிழ்ல ஆர்கியூ பண்ணதுக்காக உத்தரவு கொடுத்தாரு. வாழ்க்கையிலே you must love your job. If you love your job, job will love you. The அன்பு basically, you may be a good judge, but be a good human being. That is important. Be humane. வாழ்க்கையிலே நாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சம்பாதிப்பதற்காக பிறக்கவில்லை. வாழ்க்கையில் நாம் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், ஜாதிக்காக பிறக்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே ஒரு வேண்டுகோள். ஆப்ரஹாம் லிங்கன் பள்ளியிலே படிக்கிற போது ஆசிரியர் கேட்டார், என்னவாக விரும்புகிறாய்? ஒருவர் இன்ஜினியர் என்கிறார், ஒருவர் டாக்டர் என்கிறார், ஒருவர் பெரிய பாலிட்டிஷியன் ஆகின்றார். இவர் சொன்னார், நான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன். என்ன காரணம் என்றால், இந்த கருப்பர்களை நாம் உயர்த்த வேண்டும், அவர்கள் மனிதர்கள், அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்ன ஆப்ரஹாம் லிங்கன் பல தேர்தல்களில் வெற்றி பெறாமல் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் கைவிடவில்லை. முயற்சியும் அவரை ஆப்ரஹாம் லிங்கனை பிரசிடண்டாக ஆக்க செய்தது காரணம் ட்ரீம், கனவு. அந்த கனவை நீங்களும் செய்யுங்கள். என்னவென்று பிரசிடண்ட் ஆகவில்லை, நல்ல ஜட்ஜாக உருவாக வேண்டும் என்ற ட்ரீமை நீங்கள் மனதில். நான் ஜட்ஜாக நினைக்கவே இல்லை. நான் நடிச்ச நாடகங்களுடைய எண்ணிக்கை 1500 நாடகங்கள். அவங்களோட ஹீரோவா ஆக்ட் பண்ண. அப்ப நான் ஹீரோ மாதிரி இருந்தேன். என்ன காரணம்னா, எங்க ஃபேமிலியில் நான் தான் டன்னு. ஆனால் அந்த சத்தியசோதனை புத்தகமும் விவேகானந்தருடைய புத்தகமும் என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த துடிப்பு, இந்த உந்துதல் இதற்குள்ளே ஏற்பட்டு படித்தேன். இருந்தாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சேவா ஸ்டேஜ்னு ஒரு அமைப்பு உண்டு சென்னையில. சகசரநாமம் அருமையான நடிகர். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட இந்த பிரதர்ஷனம் எல்லாம் படிக்கிறாங்க, எனக்கு படிக்க முடியல. அதனால இனிமே நாடகத்திலே சேர்ந்துருவோம்.
அப்ப நல்லா நிறைய முடி இருக்கும். நாடகத்துல சேர்ந்தேன். நான் லா படிக்கிறேங்கிறதுக்காக சாசனாமன் என்ன வந்து பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் ஆக்ட் பண்ண சொன்னார். ரொம்ப பாடம் பண்ணி ஒப்பிச்சேன். அதுல இருந்து ஒவ்வொரு நாடகத்திலும் நான் தான் ஹீரோ. நவாப் கலீம் நாடகத்துல ஹீரோ நான் தான். ஆனா படத்துல என்ன எடுத்துக்கல, ஜெய்சங்கர் ஆக்ட் பண்ணார். நல்லவேளை அப்படி போயிருந்தோம்னா அப்படி வேற மாதிரி போயிருக்கோம். வாழ்க்கையில எப்படி நம்ம நினைக்கிறோம், எப்படி முடியுதுங்கிறது நம்ம கையில இல்லை. இருந்தாலும் முயற்சி, உழைப்பு, 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 உழை உழை உழை, உழைக்காமல் பிழைப்பது பிழை 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 என்ற உழைக்கணும். அதை விட என்னன்னா நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும். நேர்மையா இருக்கிறதுல இருக்கிற நிம்மதி இருக்குல்ல, வேற எதுலையுமே இல்லை. பணம் அன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். பணத்தால் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. பணத்தால் உடையை வாங்கலாம், அழகை வாங்க முடியாது. பணத்தால் உணவை வாங்கலாம், ருசியை வாங்க முடியாது, பசியை வாங்க முடியாது. பணத்தால் மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. பணத்தால் லக்ஸரிஸை வாங்கலாம், ஆடம்பரத்தை வாங்கலாம், திருப்தியை வாங்க முடியாது. பணத்தால் ஆயுதத்தை வாங்கலாம், தைரியத்தை வாங்க முடியாது. பணத்தால் சிலுவையை வாங்கலாம், சொர்க்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் உறவினர்களை வாங்கலாம், சொந்தத்தை வாங்க முடியாது. பணத்தால் கோவிலை வாங்கலாம், தெய்வத்தை வாங்க முடியாது. Money is a mere instrument, but we are not for getting money. We are to be valued by the values we possess. We are not to be valued by the valuables we possess. We are to be valued by the values we possess. அந்த பண்புகள் தமிழ்ல இலக்கிய காலம் ஆகியோன அடிப்படையில் அது பண்புகள் இருக்கணும். அந்த அன்பு இருக்கணும். லவ் யுவர் நெய்பர், லவ் யுவர் ஜாப், லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா ஆர்கியூ பண்ணி உங்களுக்கு உத்தரவு கிடைக்கணும் இல்ல, பட் யூ கேன் என்ஜாய் பெர்ஃபார்மன்ஸ். அதான் அன்பு. அன்புக்கு அழகு அறிவு, அறிவுக்கு அழகு ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு அழகு படிப்பு, படிப்புக்கு அழகு பட்டம், பட்டத்திற்கு அழகு வேலை, வேலைக்கு அழகு ஊதியம், ஊதியத்திற்கு அழகு சேமிப்பு, சேமிப்புக்கு அழகு கொடை, கொடைக்கு அழகு கருணை, கருணைக்கு அழகு அருள், அருளுக்கு அழகு ஆண்டவன், ஆண்டவனுக்கு அழகு பக்தி, பக்திக்கு அழகு அன்பு, அன்புக்கு அழகு அறிவு. ஆக அன்பும் அறிவும் சேர்ந்தால்தான் அது முழுமை. தமிழ் சொல்லி கொடுப்பது இலக்கியங்கள் இருக்கின்ற பாரதியார் சொன்னது போல சொன்னாரு. அதாவது இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் வர வேண்டும், பாரதியாருடைய ஒரு கோரிக்கை. இரண்டாவது, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அதை விட சொன்னார், தேமதுர தமிழோசை உலகலாம் பரவும் வகை செய்ய வேண்டும். என்ன அழகான பாரதியுடைய மகா கவிஞன் பாரதி. அதெல்லாம் இப்ப டெல்லியில சொல்லும் பொழுது தமிழ் தெரியாதவங்க கூட வந்து கேட்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் போர்ட், அதுல வந்து கண்டக்டர் எல்லாம் கேட்கிறாரு, டிக்கெட் கேட்கிறாரு. அப்ப ஒரு கார் நிக்குது, கார்ல இருந்து ஒருத்தர் வந்து ஏறாரு பஸ்ல. அவர்கிட்ட போய் டிக்கெட் கேட்கிறாரு கண்டக்டர், காசு கொடுங்க. அவர் சொல்றாரு, யார் தெரியுமானா, நான் தான் ஓனர் சொன்ன, என்கிட்ட டிக்கெட் கேட்கறியா? இல்லைங்க, நான் வந்து கடமை, டிக்கெட் கொடுங்க, பணத்தை கொடுங்க. இல்லைன்னா நான் வாங்கலைன்னு என்ன செய்வேன், கீழே இறக்கி விட்டுறேன், விசில் அடிப்பேன், கீழே இறக்கி விட்டுறேன், போச்சு சொல்லுவாங்க. அப்படியா? வேற வழியே இல்ல. பணத்தை கொடுத்தாரு, டிக்கெட் வாங்கினாரு, கீழே இறங்கினாரு. இறங்கும் போது கண்டக்டர், நாளைக்கு உன்னுடைய வேலை இருக்காரு, ஐ வில் டெல் மை ஃபாதர், ஐ வில் ரிப்போர்ட் டு மை ஃபாதர். உடனே வீட்டுக்கு போனான். அம்மா மடியில உட்காந்து அழுதாள். அம்மா, இந்த மாதிரி கேட்டேன், நாளைக்கு வேலை போகுது. அந்த அம்மா சொல்றா, கவலைப்படாது, நீ நேர்மையா இருந்த, கடமையை செய்த, வேலை போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு அம்மா சொன்னா. உடனே தெரியும் போறான், பட் அவனுக்கு தெரியும், சரி ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட போறான். 12 மணி ஆயிடுச்சு, 12:30 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. முதலாளி கூப்பிட்டாரு. அவனுக்கு தெரியும், சரி சம்பளத்தை வாங்கிட்டு போகணும். போறானா,
என்னப்பா ஏப்பா என்னுடைய சன்னுடைய டிக்கெட் கேட்டியா, கம்பேர் பண்ணி வாங்கிட்டியா? ஆமையா, அது என்னுடைய கடமை இல்லையா? சரி, நேர கவுண்டருக்கு போ, உன்னுடைய அரியர்ஸ் எல்லாம் வாங்கிக்க, நாளையில இருந்து நீ கண்டக்டர் இல்ல போ அப்படின்ட்டான். போகும்போது சொல்லிட்டு போ. போனார், கவுண்டர்ல போனாரு, டிக்கெட்ல மாணாரு. மறுபடியும் தெரியும் போது, ஐயா நான் போடுறேன், நன்றி, எனக்கு வேலை கொடுத்தீங்க, நன்றி, நான் வேலை இடத்துல வேலை பார்க்குறேன், ஒண்ணு போக விட மாட்டேன். நாளையில இருந்து நீ கண்டக்டர் இல்ல, நாளையில இருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் நீ தான். நேர்மைக்கு எடுத்த பரிசு உண்மையிலே நடந்த சம்பவம். நாளையில இருந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன். இதை விட என்ன பண்ணணும்? வாழ்க்கையில உழைப்பு, நேர்மை, நாணயம், அந்த நாணயமா இருக்கிற மகிழ்ச்சி இருக்க வேற எதுவுமே இல்லை. அந்த நாணயத்துல இருக்கிறவங்க, நான் சொல்லணும், என்னுடைய வேண்டுகோளெல்லாம் இந்த மதுரை பாருக்கு, have a good aim, high aspiration, பெருசா வரணும், நல்ல லாயர் ஆகணும், உழைக்கணும், ஏழைகளுக்கு இலவசமா நீங்க அப்பியர்கள். அதே மாதிரி நல்ல ஜட்ஜா வாங்க, நீதியை செலுத்துங்க. சர்வீஸ் டு சொசைட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட். மேக் அதர்ஸ் ஹாப்பி. If you want to feel happy, make others happy, you'll be happy. கொடுத்து பாருங்கள். என்ன உங்களுக்கு வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துல ஒரு பகுதியை கொடுத்து பாருங்கள். அவ்வளவுதான் பெரிய விஷயம். ஆசிரியரை மதியுங்கள். ஆசிரியருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு, பைலட் திடீர்னு பிளைட் ஆடுது. உடனே பைலட் உள்ள ஐயா, பிளைட் ஒரு மாதிரியா ஆகுது, எனக்கு பேராசூட் இருக்கு, நான் எடுத்து போறேன், நான் கீழே போயிடுறேன். மத்த 2 பேராசூட் இருக்கு, அதுல யாராவது உங்க எடுத்து போடுங்கன்னா ஆசிரியர் சொல்றாரு, மாணவா நீ போ. இங்க 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, பைலட் போயாச்சு, 2 பேராசூட் இருக்கு, அதுல ஒரு பாலிட்டிஷியன் ஒருத்தர் இருக்காரு. பாலிட்டிஷியன் என்ன பண்ணாரு, அந்த ஒரு பேராசூட் எடுத்து அவர் கீழே போயிடுறாரு. நான் மறுபடியும் கவுன்சில் நிக்கணும் இருக்க. டீச்சர் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு பாராசூட். டீச்சர் என்ன சொல்றாரு, பையனை பார்த்து, நீ மாணவன், வளரணும், நீ போ. அவர் சொல்றாரு, ஐயா நீங்க ஆசிரியர், மாணவர்களை உருவாக்க வேண்டும், நீங்க போங்க, இதனுடைய கட்டளை, நீ போ. சரின்னு போறான். போய் பேராசூட் எடுக்கிறாப்புல. சார் 2 பேராசூட் இருக்கு சார். இன்னொரு பேராசூட் எடுத்துட்டு போனானே பாலிட்டிஷியன், இல்ல சார் அவர் பேராசூட் எடுக்கல, என் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ கீழே போயிருப்பானா? இல்ல சார் மேல போயிருப்பான். எப்படி ஒரு ஆசிரியருக்காக தன்னுடைய உயிர் போனாலும் சரி, ஆசிரியருக்கு ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம். எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் நான் ஜெயிச்சாவேன்னு கனவுலையும் நினைக்கல. டிராமாவில் ஆக்ட் பண்ணணும், சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், பங்களா வாங்கணும், பணம் வாங்கணும், அந்த காலத்து ஆசை. ஆனா என்னை உருவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். நான் ஒண்ணும் செய்யல. எனக்கு முக்கியமான குற்றம் கொலை குற்றத்தை விட கரப்ஷன் ரொம்ப சீரியஸ் நான் நினைக்கிறேன். நான் கரப்ஷன்ங்கிறது இன்ஸ்டிடியூஷனை கற்பழிக்கிறது, இன்ஸ்டிடியூஷனை கொலை பண்றதுதான் கரப்ஷன் அப்படின்ற என்னுடைய அபிப்பிராயம். நேர்மையா இருக்கணும், கிடைக்கையோ இல்லையோ நேர்மையா. அந்த நேர்மையில் இருக்கிற நிம்மதி, மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடைக்காது. அவருக்காக அவர் விலக்கிடப்பட்ட உடனே, கட்சியில விலக்கப்பட்ட உடனே, நாங்க 10 அட்வொகேட்ஸை கூப்பிட்டு போய் நான் அந்த பார்ட்டியில சேர்ந்து அவருக்காக ஜெயிலுக்கு போனேன். என்ன கேட்டேன்னா, ஐயா உங்களை விலக்கிட்டாங்க, நான் ஜெயிலுக்கு போறேன் உண்ணாவிரதம் அப்படின்ட்டு. என்ன விலக்கிறதுக்காக நீங்க இருக்காதீங்க. நாட்டுல லஞ்சம் வெறிச்சாடுது, அதுக்காக என்கொயரி கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேளுங்க, போங்க. என்ன அதே போல 5 பேர் உட்கார்ந்து அண்ணா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதம் 10 மணிக்கு. எங்களுக்கு வேடிக்கையா இருந்தது, அப்பெல்லாம் மேரேஜ் ஆகல, இல்ல ஃப்ரீயா இருந்தது. உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. அப்ப ரிமாண்ட் பண்றவரு டெப்டி கமிஷனர் தான் ரிமாண்ட் பண்றவரு. எங்களுக்கு போட்டது எம்ஜிஆர் செக்ஷன் எஃப்ஐஆர்ல. அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போனாங்க. 10 நாள் இருந்தோம். இந்த 10 நாள்ல என்ஜாய் பண்ணது, 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு இந்த மாங்காய் தேங்காய் சுண்டல் ஒன்று கொடுப்பாங்களே,
நான் ஜட்ஜான பிறகு அந்த 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 இதுக்காக பேசுறதுக்காக இலீகல பேசுறதுக்காக போய் வெளில சாப்பிட்டேன். என்னன்னா எதையும் பாசிட்டிவா எடுத்துங்க, எதையும் என்ஜாய் பண்ணுங்க. தோல்வின்னா கூட என்ஜாய் பண்ணுங்க. சில சமயங்கள நல்லா கும்பிடு போட்டு ஆர்டர் ஆனோடனே கும்பிடு போட்டுட்டு வெளியே வந்தேன்னா அந்த சோக்கிதார் கேட்பார் பணம், இல்லப்பா நான் கும்பிடு போட்டது எனக்கு ஆர்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அதுல வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும். உங்களுக்கு வைக்கிற வாழ்வுகள் நீங்க இன்னும் உருவாகணும். Don't compare yourself with others, but compare yourself of last week. Don't compare yourself of last month, last year. உயருங்கள் உயருங்கள் உயருங்கள். உயர்வதற்காக வாழ்ந்திருக்கிறீர்கள், பிறந்திருக்கிறீர்கள். பிறப்பு நம்முடைய பிறப்புல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், சாதிக்க வேண்டும். மாபெரும் சோழனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னன் என்று போற்றி புகழ வேண்டும். வாழ்க்கை. வாழ்க்கையில சொல்லுவாங்க, எது வாழ்க்கை? மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருப்புகழ், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஆனால் மனைவி கணவனுக்கு சொன்னது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கைதான். செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு பூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு உயர்ந்த உள்ளம், நகருக்கு அழகு தெருக்கள், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கு அழகு நதிகள், காட்டுக்கு அழகு மரங்கள், காட்டுக்கு அழகு மரங்கள், வீட்டுக்கு அழகு முற்றம், மயிலுக்கு அழகு தொகை, மனிதனுக்கு அழகு ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். அதான் வாழ்க்கையில் அந்த உணர்வுகளை பெற வேண்டும், உழைக்க வேண்டும், உயர வேண்டும். இப்பெல்லாம் எங்களை கூப்பிட்டுட்டு ரிட்டையர் ஆன பிறகு கூட கூப்பிட்டு பேச போயிட்டீங்கல்ல, அதான் நீங்க கொடுக்குற ஜட்மெண்ட். நேர்த்தி என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் கிடைத்த வீணை, மீட்டுவோம் மீட்டுவோம். Yesterday is a waste paper. Yesterday is a waste paper. Today is a newspaper. Today is a newspaper. Tomorrow is a question paper. What is the answer paper? Your life. Your life. Knowledge without wisdom. Knowledge is important, more important wisdom. Knowledge without wisdom. Scholarship without determination. Music without melody. Learning without humility. Speech without truth. Friendship without gratitude. Society without discipline. Worthless, meaningless, tasteless. Baba Satyar, Satya Sai Baba Satyar, 10 commandments. When I abide it. B, double letters, use it. Ego, 3 letters, kill it. Love, 4 letters, value it. Smile, 5 letters, keep it. Rumor, 6 letters, ignore it. Success, 7 letters, achieve it. Jealousy, 8 letters, distance it. And knowledge, 9 letters, acquire it. Discipline, 10 letters, maintain it. That's a discipline. So, discipline என்ன? It has got a meaning. DISC, 10 letters. What is the alphabet number of D? 4. I, 9. S, 19. C, 3. T, 16. L, 12. I, 9. N, 14. E, 5. Have the total 100. So, if only you got a full 100, you'll be a man disciplined. வாழ்க்கையில் நேர்மை வேண்டும், நியாயம் வேணும், எல்லாரும் மேல வரணும். இந்த வளர்ச்சி பத்தாது, மேல வரணும் 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 அந்த எண்ணம். அதுதான் வாழ்க்கையில அழகு. நம்முடைய
டிரைவர் நம்மளை பார்த்து பெருமைப்படணும், நம்மளுடைய பேர பிள்ளைகள் நம்மளை பார்த்து பெருமைப்படணும், நம்ம மனைவி நம்மளை பார்த்து பெருமைப்படணும். அவ்வளவுதான் மனைவி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதை விட கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதான் உண்மை. வாழ்கிறதான் அழகு. அதாவது கற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? ஓவியமாகிறது. உடல் அசைவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? நாட்டியமாகிறது. சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சங்கீதமாகிறது. சாதனைகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சரித்திரமாகிறது. மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? மாலையாகிறது. மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? அவன் புனிதமாகிறது. மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் என்னவாகிறான்? மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் தெய்வமாகிறான். அதான் வாழ்க்கை. எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும். ரோட்ல போனோம்னா எல்லாரும் வணங்கணும். அழகான முகம் அனைவரையும் வசீகரிக்கும், அழகான மனம் அனைவரையும் வணங்க வைக்கும். I see the LED bulbs in all your faces. Why? Happy. சிரித்த முகம் ஒரு சிறந்த சிபாரிசு கடிதம். சிரித்த முகம் ஒரு சிறந்த சிபாரிசு கடிதம். நல்ல மனம் ஒரு நாணயமான காசோலை. அந்த மனம் நமக்கு வேணாமா? படிப்பு, கல்வி நாம் உயர்த்த வேண்டும். நம்மால உயர்ந்தவர்கள் அவளை நம் உயர்றமே ஞப்போல் வளைன்னு சொல்லுவாங்களே தமிழ்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஞப்போல் வளை. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தன்னுடைய இனத்தால இல்ல கூட அதான் வளைச்சுக்கணும், அடைச்சுக்கணும்னு அர்த்தம் சொல்லுவாங்க. என்னுடைய உறவினர் சொன்னார் ஒரு தமிழ், ஞப்போல் வளை. இங்கேருந்து மேல போகணும், அப்புறம் இங்க வரணும், கீழே வரணும். அவங்களோட இணைஞ்சு பாரு, அவங்களோட நல்லா பழகிக்க, அவங்களுடைய பண்பை கத்துக்க. அவங்களை விட ஆழம் போகும், மேல போகும். அவங்களோட இணைச்சிட்டு அவங்களோட ஆழம் போகும். ஆழம் போனோம்னா அகங்காரம் வரும், வளைஞ்சு போகும். வளைஞ்சு போனோம்னா கீழே வருவாங்க. அத்தனை பேர் எடுத்துக்க அத்தனை பேரையும் மேல கூட்டு போ. அதான் ஞப்போல் வளை. அழகான தமிழ். அந்த உணர்வுகள் நமக்கு வேண்டும். ஆடும்போது எது அழகு? பூணும் போது தாய்மை அழகு, தேடும் போது ஒழுக்கம் அழகு. தேடும் போது ஒழுக்கம் அழகு. மெல்லும் போது தாம்பூலம் அழகு, மெல்லும் போது தாம்பூலம் அழகு. சொல்லும் போது தமிழ் அழகு, தமிழ் அழகு. என்னுடைய கோரிக்கை எல்லாம் நீங்க மதுரை ஹைகோர்ட்டோட விடக்கூடாது. ஹைகோர்ட்டோட எம்எம்பிஏன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. மதுரை பென்ஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட். எம்ங்கிறது மெச்சூரிட்டி, இன்னொரு எம்ங்கிறது மெக்னானிமிட்டி, பிங்கிறது பிரில்லியன்ஸ், ஏங்கிறது எபிலிட்டி. அந்த 4 குவாலிட்டிஸும் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஜட்ஜ் ஆகணும். கூடிய வரைக்கும் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ.